Hi everyone, Assalamu alaikum. Welcome back to my channel Shah's Creativity. இன்றைக்கி எங்களோட சேனலில் ஒரு ஈஸியான சாஃப்டான ஒரு புடிங் ரெசிபி ரோஸ் மில்க் புடிங் வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரோஸ் மில்க் புடிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. அதே கப்பால் 1/4 கப் மில்க் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து லங்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகினதும் இது கூட ஒரு 2-3 ட்ராப்ஸ் மாதிரி பிங்க் ஃபுட் கலர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 1/2 லிட்டர் மில்க் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/3 கப் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே 2.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. ரோஸ் சிரப் எப்படி வீட்டிலே செய்கிற அப்படின்னு சொல்லி நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிக்கிறேன். இந்த சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கம்பைன் ஆகினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நாங்கள் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதுக்கு பிறகு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இது நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸோட அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திக்கிறேன். கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுக்கு என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் எங்களோட புடிங் இந்த அளவு திக்காகினதுக்கு பிறகு இதை சின்ன சின்ன பவுல்ஸில் செட் பண்ணி எடுக்கணும் உங்களுக்கு. ஸோ இதை குயிக்காகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க கப்ஸுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகினதுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours மாதிரி நல்லா செட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் புடிங் ரெடி ஆகிடும். ஈஸியாக டிமோல்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் இந்த கப் ஒரு 10 செகண்ட் மாதிரி வச்சு எடுத்து நீங்கள் டிமோல்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் குயிக்காக டிமோல்ட் ஆகி வரும். இதை சேவ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலால் கொஞ்சமாக ரோஸ் சிரப் சேர்த்து நீங்கள் சேவ் பண்ணி பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இந்த நோன்பு காலத்தில் இஃப்தார் டைமுக்கு உங்களுக்கு நேரத்தோடு செஞ்சு வச்சு சேவ் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ இன்ஷா அல்லாஹ் ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.